لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. ஹஜ் ஒரு பரிபூரணமான இபாதத் வழிபாடு என்கின்ற தலைப்பிலே ஹஜ்ஜை குறித்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் அர்ப்பணிப்பை குறித்தும் அதிலிருந்து நமக்கும் சமூகத்திற்குமான படிப்பினைகள் என்ன என்பதை குறித்தும் ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எவர் ஒருவர் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றாரோ அவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் இறைவன் ஒருவன்தான் என்கின்ற இந்த ஏகத்துவ செய்தியை தாங்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு பிரதேசங்களுக்கு சென்று மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிற்கு முத்தமிட்டு விட்டு கூறினார்கள், கல்லே உமக்கு எத்தகைய சிறப்பும் இல்லை, உனக்கு எத்தகைய சிறப்பும் இல்லை. எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு முத்தமிட்டார்கள் என்கின்ற காரணத்தினால் நான் உனக்கு முத்தமிடுகின்றேன் என்று கூறினார்கள். எனவே இவ்வளவு சிரமங்களையும் சகித்து கொண்டுதான் ஹாஜிகள் தங்களது ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள். அவர்கள் பொறுமையோடு இருக்கின்றார்கள், அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக அங்கே கூடுகின்றார்கள். ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய பிறகும் எஞ்சிய வாழ்க்கையில் தான் செய்யப்போகும் பணிக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ பழகிக்கொள்கின்றார்கள், அமைத்துக் கொள்கின்றார்கள். தங்களது குடும்பத்தினரோடும் உற்றார் உறவினர்களோடும் பொதுமக்களோடும் அன்போடும் பொறுமையோடும் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். பிறரால் துன்பங்கள் ஏற்பட்டால் அதனை சகித்துக் கொள்கின்றார்கள், பொறுத்து கொள்கின்றார்கள், அவர்களை மன்னித்தும் விடுகின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், உலகத்தில் அதுபோல எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கின்றன, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைக்கு உலகெங்கிலும் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதனால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றன, சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றது, பெண்கள் இழிவுபடுத்தப்படுகின்றார்கள், குழந்தைகள் குறிவைத்து கொல்லப்படுகின்றார்கள் இல்லையா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும். நாம் இங்கு கோடிட்டு காட்டிய இந்த சிந்தனைகளோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய வழிமுறையை பின்பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையை பின்பற்றி இன்றைய இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய உலகத்தினுடைய மன்னர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுவின் மீது முழுவதுமாக தவக்கல் வைத்தவர்களாக ஒன்று கூடி சந்தித்து பேசுவார்களேயானால் போரில்லாத உலகத்திற்கு நாம் வித்திட முடியும். சகோதரர்கள், لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك